அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான கலிமாவை சொன்ன மக்களாக உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி, முழு உலகத்திலேயும் எங்களுக்கு எல்லாருக்கும் முழு உலகம் பூரா பறந்து வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முழு உலகத்திலே கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில், இந்த காலத்தில், வர்த்தமான காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இதுவரைக்கும் வந்துட்டு போனவங்க, இதுக்கு பிற வர இருக்கிறவங்க இல்லாமல் 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ அந்த எல்லா மக்கள் மத்தியிலையும் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அதில் நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான கலிமா சின்ன மனிதனாக வாழக்கூடிய பாக்கிய தந்தார். கலிமா சின்ன மனிதன் ஒவ்வொருவரும் ஆகிரத்தில் நிரந்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடியவங்க, அடைகிறதுக்காக வேண்டி தகுதி பெற்றவங்க களிமா சின்னவங்க. அப்போ அந்த ஆகிரத்தில் நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையில் உயர்தரமான சொர்க்கத்துள்ள நுழைய காட்டியுள்ள எல்லா சந்தர்ப்பங்களும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இடத்துலேருந்து மவுத்துக்கு புறவு வாழ்க்கை, கப்ருடைய வாழ்க்கை, மைசூருடைய வாழ்க்கை, அப்படி சிராத் மீசானுடைய சந்தர்ப்பம் அனைத்தும் தாண்டி சொர்க்கத்துக்குள்ள நுழைய காட்டி மிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் வெற்றி பெறணும். அது எல்லாத்தையும் வெற்றி பெற்றாதான் சொர்க்கம் போயிடும். அது பொதுவாக விளங்கி வச்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் போல சொர்க்கத்துக்கு போயிடும். அப்படிதான். அப்படி இல்லாமல் நிரந்தரமான சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் தந்திருக்கிறான். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதில் நாங்கள் முயற்சி செஞ்சு ஈடுபட்டு சந்தர்ப்பத்தை பலனாக்கி கொண்டு பிரோசனம் பெற்று அதிகமான நன்மைகளை சம்பாரித்த வண்ணமாக நாங்கள் மௌத்துக்கு முந்தி தயாரிப்பு செஞ்சு கொள்வோம்னு சொன்னால் ஆகிரத்தில் முடிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சரி எல்லா உலகத்தில் இப்போ தந்திக்கிறான் எங்களுக்கு. களிமாசு இல்லாதவங்க என்னென்ன விதவிதமான விஷயங்களை செஞ்சாலும் களிமா இல்லாட்டி அவங்க அந்த பட்டோலை உள்ளுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த டீமில் இல்லை, அவங்க அந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு இல்லை சான்ஸ். ஒரு மெச்சொன்று விளையாடுறாலும் அப்படி தானே செலக்ட் பண்ணுவோம். எத்தனை தோக்குற வேறு விஷயம். செமிஃபைனல், ஃபைனல், குவார்ட்டர் ஃபைனல்னு இருக்குது. ஃபைனலுக்கு போகாட்டி வெத்தணும். அதுக்கு பிறகு ஃபைனலில் வெற்றினா தான் கப். அதுக்கிடையில் தோற்று அவுட் ஆகிறதும் மீக்குது. அப்படி அவுட் ஆகிறதுக்கு சரி அது செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகினா தான் அந்த கிரவுண்ட் உள்ளுக்கு பூந்து விளையாடலும் சான்ஸ் ஒன்று பார்க்கலும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் தந்திக்கிறாங்க. இது இவ்வளவு தான் பொறுமதின்று செல்ல இயலாத சந்தர்ப்பம் தான் இது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை அடைகிறதுக்கு இருக்கிற சிறந்த அதிகமான நன்மைகள் அடையக்கூடிய அமல்கள் தான் முஸ்லீமாயினா தொழுகிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, சதகா கொடுக்குறது, ஜகாத் கொடுக்குறது, ஹஜ்ஜி உம்ராக்கள் செய்கிறது, ஏனைய நல்ல கர்மங்கள் செய்கிறது, அல்லாஹ்வுக்காக இதெல்லாம் அமல் தான். ஆனாலும் அமல் கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய அமல் தான் தாவத்துடைய அமல். தாவத் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய முக்கியமான கட்டாயமான ஒரு அமல் தாவத் கொடுக்குறது. அல்லாஹ் பற்றி தாவத் கொடுக்குறது, உலக மக்களுக்கு தாவத் கொடுக்குறது. அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக்ண்டு வானத்தை படைச்சவன் நல்லா, பூமியை படைச்சவன் நல்லா, ஒரு சூரியனால் முழு உலகத்தையும் இயக்கக்கூடியவன் அல்லான்றது தாவத் கொடுக்கணும். அல்லாட குதிரை சக்தி வல்லமே என்னென்ன பாஷையில் பேசலுமோ, எந்தெந்த பாஷை பேசக்கூடிய ஊர்வலில் இருக்கிறீங்களோ ஏழுமான மட்டும் தாவத் கொடுக்கும். ஆகிறதுக்கு சேமிப்பு பெரிய சேமிப்பு ஆயிடுது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவத்துடைய அமலில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திக்கிறான்னு சொன்னால் அது சிறந்து இன்னொரு டபுள் டாக்டர்டுவாங்க. டாக்டர் தான் ஒரு டபுள் டாக்டர்.
அப்போ இஸ்லாம் கிடைச்சிக்குது உண்டு. களிமா சொன்ன மனிதர்களால் கொடையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஈமான் உழைப்பு, நபி அவங்க செஞ்ச உழைப்பு, செய்யக்கூடிய பாக்கியம், அல்லாட குதிரத்து வல்லமை சக்திகளை பற்றி பேசுகிறது, கதைக்கிறது. இது இதாக பெரிய இன்னொரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு போல பல தடைகள் வரும், பல நிலைமைகள் வரும். அதை சகிச்சு கொள்ளணும். அதுவும் குர்ஆனில் செல்லப்பட்டி, அது குர்ஆனில் செல்லப்பட்டி சகிச்சு கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை உள்ளவங்க தான். அந்த அடிப்படையில் தாவத்துடைய உழைப்பிலே பல விதமான கண்ணூர்வலும் இரிசியாவும் பொறாமையும் இருக்குது, மமதையும் பொறுப்புதாரின்னு செல்லக்கூடியவங்களோட பொறுப்புகள்ட பலவீனங்களும் இதுவெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. இவங்க எல்லாரும் ஒரு அடிக்கு சும்மா போகிறது. குவார்டர் ஃபைனல் எல்லாம் வெற்றணும், செமி ஃபைனல் எல்லாம் வெற்றினா தான் ஃபைனலுக்கு விழுந்து ஃபைனலில் வெற்றிடா இல்லைன்னு பார்க்கணும். சுட்டிட்டு ஃபைனலில் போகவில்லை இன்னும் ஒருத்தர், எல்லாம் மீந்து கொண்டு ஈக்கிறாங்க, விளையாடி கொண்டு ஈக்கிறாங்க, முடிவு எப்படியோ தெரியா. அப்போ சுட்டி தாரையும் பார்த்து நாங்கள் விலையினம் அடையக்கூடாது. ஒவ்வொருத்தர் ஒருவருக்கும் வியாபாரம் உண்டு, தொழில் உண்டு, செய்ய போகல எப்படி ரிஷியாம் கண்ணூரும் பொறாமையும் இருக்குது. அதே போல் ஈமான் அமல்ல வாழ போகலும் இந்த பொறாம கண்ணூர் இருக்குது, ரிஷியா இருக்குது. இவங்களாலும் தப்பிக்கொள்ளணும். எப்படி வியாபாரத்தை நாங்கள் தப்பி கள்ளனால பாதுகாத்து கொண்டு செஞ்சு கொண்டு போகிறோமோ, குடும்ப வாழ்க்கையும் அப்படி தானே. குடும்ப வாழ்க்கையிலையும் பல பிரச்சனை, பல சிக்கல்கள், பல நிலைமைகள் இதுவரையும் தாண்டி கொண்டு போகிறோமோ, இதே மாதிரி இந்த ஈமான் உழைப்பில் ஈடுபட்ட புகழையும் தாண்டி கொண்டு போகணும். இதே போல் ஆட்கள் அம்பட்டால் அவங்களால நாங்கள் பாதுகாத்து கொள்ளப்படுவோம். அதுக்கு எங்களோட தீனுடைய ஈமானுடைய உழைப்புட உலகத்துடைய அமீர் சாபாய்க்கக்கூடிய சாத் மௌலானா தில்லி பெரியார்கள் அவங்க இது வழியும் சொல்லி தந்திக்கிறாங்க. இவங்களால் தப்புற மாதிரி பொறுப்புதாரியால் தப்பி கொண்டு போகணும். நீங்கள் பொறுப்புதாரி குறைய பேசிட்டு நாங்கள் நிற்கக்கூடாது, வேலையை செஞ்சு கொண்டிருக்கிற போட்டு. அவங்க ஒவ்வொரு கோணத்தில் வயசுக்கு பேசி சில பொறுப்புதாரிகள் அவங்களுக்கு யோசனை குறவு. நாங்கள் வயசுக்கு போனாலும் ஆயிட்டானே இல்லைம்மா. வயசுக்கு போனால் இந்த கின் ஃபஹத் இந்த சவுதி மன்னன் ஒரு காலத்தில் 1980, 83, 85 போல் அந்த காலத்துக்குள்ளே இருந்தார் கின் ஃபஹத். அவர் அன்சபாக பிடிச்சி ரோத புட்டூத்தில் போகலேயும் அவர் கின் தான். அதே போல் ஈக்க தேவையில்ல பொறுப்புதாரிகளுக்கு கஷ்டம்னு சொன்னால் கண் பார்வை குறவுண்டா, யாப்போ சக்தி குறவுண்டா, மறதி கூடேண்டா. அப்போ பழைய பொறுப்புதாரிக்கு சாத் மௌலானா சொல்லிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி மற்றவங்களுக்கு இடத்த கொடுங்க, உங்களுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்கும். நீங்கள் செஞ்ச தியாகங்கள் எல்லாம் வீணாக்க மாட்டேன், கட்டாயம் கிடைக்கும் நன்மை. நீங்கள் ஏனியில் முட்டுக்கட்டாக ஐக்காதீங்க, மற்றவங்களுக்கு ஏறுறதுக்கு தடையாக இருக்காதீங்க. இதை செல்ல பயம் சென்னேன்னு சொன்னால் இவங்களுக்கு ஃபாரூக் மௌலானு வந்தாங்க, அது ஸ்ரீலங்காவுக்கு. ஃபாரூக் மௌலானா இந்தியாவிலையும் அவங்களும் ரிஸ்வி முஃப்தி தான் தர்ஜுமா பண்ணினாங்க. ரிஸ்வி முஃப்தி தர்ஜுமா மர்கஸில் கிராம்பாஸ் மர்கஸில் நடந்துச்சு. அப்போ ரிஸ்வி முஃப்தி தர்ஜுமா பண்ண போல் ஃபாரூக் மௌலானா டிரான்சிட்டில் தான் இங்கே கஸ்துவலில் போய்த்து மக்களை சந்தித்து ஊடா போய்த்து நாட்டு நிலைமையில விளங்கி ஒன்றும் இல்லை. டிரான்சிட் ஒரு 4 hour 6 hour கிடைச்சி சான்ஸ் உண்டு. ஸ்ரீலங்காவில் இறங்கி அடுத்த ஃப்ளைட்டுக்கு முந்தி இங்கே நிகழ்ச்சி ஒன்று செஞ்சுட்டு போகிறேன். அவங்க மட்லான் மௌலானா வந்தாங்க, செய்து கான் மௌலானா வந்தாங்க. இந்த பீரியடில் ஃபாரூக் மௌலானா வந்தாங்க. அப்போ அவங்க பயானில் ரிஸ்வி முஃப்தி சாப் தர்ஜுமா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. முஃப்தி சாப் தான் தர்ஜுமாவில் தமிழால் சொன்னார், இந்த வேலையில் கத்திரி பாவிக்கு வேணும். தில்லி பெரியார்கள் சொல்கிற பேச்சு அவங்களுக்கு அல்லாட நபி அவங்களோட காலத்தில் வையிறக்கின மாதிரி வைடு அபிவிருத்தி, வைடு பறக்கத்து இருக்கிற வேடம் தில்லிக்கு வழிபாட்டுறவங்க இதை கேட்கணும். தில்லிக்கு சாத் மௌலானுக்கு வழிபடுறவங்க, அவங்களுக்கு கீழே இந்த வேலையை செய்கிறவங்க இதை கட்டாயம் கேட்கணும், இந்தபடி அமல் செய்யணும். அப்போ ஃபாரூக் மௌலானா செல்கிறாங்க, ரெசுமி தர்ஜுமா பண்ணுறார், கத்திரி பாவிக்க வேணும். கத்திரி பாவிக்கிறது புடவை வெட்டுறதுக்கு கத்திரி பாவிக்குது. அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு தடவை முதாக்கரை ஒன்று பண்ணினோம். ஃபாசில் ஃபாரூக் மௌலானாவோட ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் வச்சு அமெரிக்கன் ஃபாரூக் ஆஜன மவன் ஃபாசில் ஃபாரூக் மௌலானா. அப்போ நான் சொன்ன கத்திரி பாவிக்கிறாங்க. கத்திரி என்ன நிதாம் அப்படின்னு கத்திரியால் பாவிக்கிறாங்க. மரம் வெற்ற கத்திரி அதை பாவிக்கிறாங்க இவங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ தெளிவாக சொன்னார் ஃபாசில் ஃபாரூக் மௌலானா. அமெரிக்கன் ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கிட்ட இந்த பெரிய அமித் ஷாப் சூறாலேந்து அவங்களோட மவன். இப்படி நாங்கள் ஆதாரத்தோட ஏன் உலமாக்களோட பேரோட செல்றேன்னு சொன்னால் இது உண்மை. இந்த கத்திரி பாய்க்கிறவங்கள கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி மிச்சம் கூட பேசப்போ மூக்கணா கயிறு ஒன்று போட்டுவிடுவாங்க இவங்க பொறுப்புதாரிகள். மௌமூர்களுக்கு மூக்கணா கயிறு போட்டு இது மரக்கசாலை வாங்கி கொடுத்தோ சரியா மூக்கணா கயிறுகளும் இவங்க பொறுப்புதாரிகளுக்கு இவங்க மூக்கணா கயிறு ஓட்டம் ஆகுது. அதுக்கு பிறகு செல்றை அவன் இங்கே போனான், அங்கே போனான், ஆலமூசூருக்கு போனான், தப்லீக் விட்டு வேறு இடத்துக்கு போனான். இவங்க தான் காரணம்.
அதுதான் நான் சொல்கிறது வந்து வெத்தல்ல இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஃபைனல் வரல இன்னும். சக்கராத் தான் ஃபைனல். சக்கராத்தில் விலங்கும் போகிற இடம். எங்கட பக்கத்தில் ஒரு பொறுப்புதாரி இருந்தார். அவர் கடைசியில் வேலை இல்லாமல் தான் போனார். இது என்னதுக்கு நான் உறுதியாக தெளிவாக செல்றோம்னு சொன்னால், எங்களோட ஏரியா உள்ள கீக்கிறேன், எங்களோட ஜோன் உள்ள கீக்கிறேன். நான் நிசாம்டீன் ரோசிலா கார்டன் மஹல்லா. என் பேர் நிசாம்டீன் ரோசிலா கார்டன் மஹல்லா. எங்களோட ஜோனுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் எத்தி வைக்கணும். ஜோன் மூலமாக நிசாம்டீன் ஆஜியாருக்கு என் பேரே தான் நிசாம்டீன் ஆஜியார் மர்கஸ், யூசுப் மாஸ்டர் அமித் சாப், நிசாம்டீன் அமித் சாப், இவங்களுக்கு கொஞ்சம் இதை எத்தி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த மூக்கணா கயிறு வேங்க கொடுத்துருக்கிறீங்களான்னு பார்க்க எனக்கு சாத் மௌலானா செல்றாரு வந்து நீங்கள் வந்து இந்த பொறுப்புதாரி விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணுன்றத பொறுப்புதாரி அலட்டியில் தாங்க இல்லாட்டி என்ன செய்கிறேன்னு ஒரு இன்னொருத்தர் பெரியாரோண்டு சாத் மௌலானா கேட்ட நேரம் கடைசியாக நடந்து போன வருஷத்துக்கு ஜோடியில் சென்னாங்க சாத் மௌலானா. அது ஆல் இந்தியன் நிகழ்ச்சி நடந்துச்சு எங்கள்கிட்ட ஜோடுக்கு பிறகு. அதில் ஒரு 3 நாள்னா நானும் மீந்தேன். அப்போ அந்த இல்லைன்னா இந்தியாவில் இப்போ தெரியும் எங்களுக்கு பொறுப்புதாரி பிரச்சனை பேத்து கொண்டு இருந்துச்சு. அப்போ ஆலமுசூரா அப்படி இப்படின்னு கொண்டு அதுவல் பேர் ஒன்றும் செல்லாமல் இது பொறுப்புதாரிட பிரச்சனை. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், பொறுப்புதாரிட பிரச்சனை நாங்கள் எவ்வளோ உண்டு பொறுத்து கொள்றதுக்கு, எவ்வளோ உண்டு மௌலானா நாங்கள் பொறுக்கிறோம். மௌலானா அவங்களுக்கு முன்னுக்கே வந்து சென்னதொன்று மௌலானா செல்கிறாங்க, பயானில் செல்கிறாங்க. இந்தியன் ஜோடியில் வச்சு தில்லி மர்கசூலுக்கு கலிம் அவங்களே செல்கிறாங்க. எங்களுக்கு நல்ல தர்ஜுமாண்டு கிடச்சிச்சு. இந்த திருச்சி பிள்ளைகள் மதர்சா வருஷம் கொடுத்த பிள்ளைகள் 2000 வருஷம் கொடுத்த பிள்ளைகள் அதிகமான பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் தர்ஜுமா பண்ணினாங்க. ஒரு பிள்ளையோண்டு அழகான முறையில் ஒரு அணுவும் முடாமல் தர்ஜுமா பண்ணினாங்க. அப்போ சாத் மௌலானா இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். இந்த பொறுப்புதாரி விஷயத்தில் சொன்னால் பொறுப்புதாரியால் பாதுகாத்துக்கோல எப்படி அமித்ஷா நாங்கள் மூக்கு முட்டும் பிரச்சனை வந்துட்டே பொறுப்புதாரியால். அப்போ சாத் மௌலானா கொடுத்த தெளிவான அல்லாட மகப்பெரும் கிருபை அதுதான் பொறுமதி. அப்போ சொன்ன மூக்கு முட்டு வந்தா உங்களுக்கு அப்போ நீயே தெரியான்னு சொன்னாங்க. சாத் மௌலானா அவருக்கு சொன்னார், பயானில் சாத் மௌலானா செல்ற நீயே தெரியா உங்களுக்கு, நீங்கள் அந்த பொறுப்புதாரியை தப்பிக்கொள்வீங்க. மூக்கு முட்டு வந்தேன்னு சொன்னால் நீ தண்ணியில் தான் வரும். அது உதாரணம் எவ்வளோ தெளிவான உதாரணம், நபி அவங்கள்ட்ட உதாரணமாக. இந்த பொறுப்புதாரி இயங்குற இயக்கம் தான் பிழை. கண்ணியமான மர்கஸும் இதை விளங்கி கொள்ளணும். என்று கேட்டால் வகி இறங்காது சுட்டி பொறுப்புதாரி தார்சாரி 2 வார்த்தை சாத் மௌலானா இன்னொருத்தர் இதுக்கு முந்தி 10-20 வருஷத்துக்கு முந்தி ஜோடோனில் சொல்லி அனுப்பி அப்துல் ஹாலித் மௌலவி அது ஜும்மராத் மர்கஸில் வச்சு கிராம்பாஸில் வச்சு ஜோடு முடிஞ்சு வந்த சிறுக்கு முதலாவது ஜும்மராத்தில் வச்சு முழு ஜோடில் நடந்த திட்ட தெளிவாக சொல்லி கொண்டு போனாங்க. அதில் சொல்லி அனுப்பினைத்தான் சாத் மௌலானா வந்து அந்த நேரத்தில் 20-25 வருஷத்துக்கு முந்தி சரியான நேரமே அது எப்படி 20 வருஷம் தான் கூட. அப்போ அப்துல் ஹாலித் மௌலை தான் அதை தனிக்கிற தமிழில் பயான் பண்ணுறாங்க. சாத் மௌலானா சென்னேன்னு சொல்லி சாத் மௌலானா சென்ன ஜோடில் சென்ன எல்லாம் மர்கஸ் சூராட முடிவு இன்றைக்கு ஜும்மராத் பயானில் இதுவரை தான் செல்லுவோன்னு கார்குன்னூலுக்கு எல்லாரும் விளங்குது. என்ன விஷயம்னு சொன்னால் அதில் பல விஷயங்கள் சொன்னால் அதில் 1-2 என்னன்னு சொன்னால் இந்த பொறுப்புதாரிகள் வந்து அந்த வயசுக்கு போன பொறுப்புதாரிகள் கொஞ்சம் ஓரமாக்கிட்டு புதிய பொறுப்புதாரி போட்டு நீ கொஞ்சம் ஓரமாகி ஏனியில் முட்டுக்கட்டாய்க்காம மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கன்னு சொன்ன உண்மையான விஷயம் தானே. அப்போ அடுத்தது வந்து மசூராக்களில் வந்து பொறுப்புதாரிக்கு மசூரா நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்புதாரிகள் ஒரு மௌமூரண்டு கொஞ்சம் கூட குறைய பேசுகிறாரு, என்ன சரி அபிப்பிராயம் ஒன்று செல்றாரு. அவங்கள வெட்டவானம் வந்து ஃபாரூக் மௌலான கத்திரியை பாவிக்கவானம் வெட்டவானம் அவங்கள சேர்த்து மசூரா செய்யுங்கன்னு சொல்லி தில்லியில் சாத் மௌலான சொன்னாங்க. இவங்களோட எல்லாத்துலையும் இடுப்பில் கத்திரி இவங்களோட குடும்ப தொழில் மாறி ஆக்கி கொண்டு ஆட்கள் தொழிலாக செய்கிறாங்க, குடும்பத்தாக செய்கிறாங்க, அமலை செய்கிறது. இப்போ வராங்க இன்னைக்கு இவங்களுக்கு 3 ஒரு இடத்துல இருக்கிற சுட்டி இவங்களால் வேலை செஞ்சு கொள்ளலாமே. இந்த விஷயத்தை முழு ஸ்ரீலங்காலையும் இந்த விஷ பீஜம் இருக்கும். இதை கண்டு இன்ஷா அல்லாஹ் இதுவெல்லாம் நேர்சீராக்கினு சொன்னால் மர்கஸ் முன்னுக்கு இருந்து அல்லாட பிரிவு வைக்கணும். முழு ஸ்ரீலங்கா ஹிதாயத்துக்கு காரணமாகிக்கும்.